அதெல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் கொடுத்து பழகுறாங்க. ஆமா. அதுல வந்து இந்த பப்ஜி அது இதெல்லாம் எல்லாம் விளையாடுறாங்க. அத பப்ஜி ஆமா எல்லாம் விளையாடுறாங்க. ஜிப்சியே இருக்குது. ஆமா. பப்ஜி எல்லாம் விட்டு அதுல என்னன்னா பசங்க வந்து கார் நானே எனக்கு செல்லெல்லாம் தெரியாது வைக்கிறதுக்கெல்லாம். போன் வந்து ஆன் பண்ணுவேன் இல்ல ஆஃப் பண்ணுவேன் இதான் தெரியும். ஒரு நாள் பார்க்குற ஒரே பொம்மையா வந்து பொம்பளைங்க பொம்மையா வந்து இன்னொன்னுமா போட்டுக்குது. அதில் எங்கள் பையனை கூப்பிட்டேன், நேனா இது என்னடான்னு, இது ஏன்பா உனக்கு வந்து தெரியடான்னு. முதல்ல அது எடுறா இதுலேருந்து எவனா பார்த்தா என்ன காரியம் போய் போகிறான்னு. ஏன்னா செல்போனை பசங்களுக்கு கொடுக்கும்போது ஆன்லைன் கிளாஸ். ஸ்கூலில் போய் படித்தா படிக்க மாட்டேங்குது. ஆன்லைனில் போய் எங்கே படிக்கிறது? ஆன்லைனில் செல்லு பார்த்துக்குது. அது கெட்டு போகிறதுக்கு அப்பா அம்மா வழி வகுத்து கொடுத்துங்கிறாங்க. ரொம்ப புத்திசாலிங்க. செல்ல எனக்கே தெரியாதுங்க, குழந்தைக்குதுங்க மொத்தம் தெரியுங்க. அது மொத்தம் தெரிஞ்சு போச்சு. கெட்டு போகிறதுக்கு வழிவகுது. அதனால தான் சொன்னேன், விஞ்ஞானம் வளர வளர உலக அழிவு தோடும். விஞ்ஞானம் வளர வளர தீமைகள் நடக்கும். அதான் நடந்துருக்கு. அந்த குழந்தைங்களுக்கு அந்த வன்மம் அதில் இருக்கு. வன்மம் இல்லைம்மா, எல்லாமே இருக்குதும்மா. என்ன இல்லைம்மா? இல்லை செல்போன்ல என்ன இல்லை? நாடகங்க சாப்பாடு போன கூட இரு சித்தி பார்த்து வரேன், சாப்பாடு போட்டு பெருமை பார்த்து வரேன். இது என்ன அட்டியும்? ஒரு நாடகத்தில் ஒரு கதை எழுதுறான். அந்த கதையில் ஒரு அப்பாவுக்கு 4 பொண்ணுக்குது. அந்த 4 பொண்ணு அப்பா கல்யாணம் பண்ணி கொடுப்பானான்னு பார்த்தா எல்லாம் இழுத்துன்னு ஓடுற கேஸாகுது. நல்ல குடும்பத்தில் பார்க்குற பொண்ணெல்லாம் ஓடாது. இது அம்மா உட்காந்து பார்த்துக்கிற ஈ போகிறது கூட தெரியாது. இப்படிப்பட்ட உலகம். நான் மெகா டிவியில் ஒரு பேட்டி எடுத்தாங்க. அப்போ சொல்லிட்டு கோச்சிக்காதீங்க பையனை பற்றி உங்களை பற்றி சொல்கிறேன்ட்டு. மீடியாவும் பேப்பரும் இன்னைக்கு சமூகத்தை கெடுத்துன்னுக்குது. ஆமாம் சொன்னீங்க அப்படின்ட்டு ஓப்பனாக. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து இன்னமும் அறிவு வளர்த்துக்கிற மாதிரி முட்டாள் ஆக்கிக்கின்னுக்குறாங்க சமூகத்தை. அதனால் இந்த தீமைகள் நடக்குமா? தடுக்கவே முடியாது.